தஞ்சாவூரில் இனிப்பு கடையில் கியூஆர் கோடு ஸ்டிக்கரை மாற்றி இளைஞர் மோசடியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் தனது வங்கிக் கணக்கை பார்த்தபோது படம் ஏதும் ஏறாமல் இருந்துள்ளது. இதில் அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது கடைக்கு வந்த இளைஞர் ஊழியரை திசை திருப்பி கியூஆர் கோடு ஸ்டிக்கர் மீது தான் கொண்டு வந்த கியூஆர் கோடு ஸ்டிக்கரை ஒட்டி சென்றது தெரியவந்தது. ரயிலில் பயணிக்கும் போது இரவு 10 மணிக்கு மேல் சத்தமாக ரீல்ஸ் பார்ப்பது உள்ளிட்டவைகள் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ரயிலில் பயணம் செய்யும் போது குறிப்பாக இரவு நேரங்களில் சில பயணிகள் தங்கள் மொபைல் போனில் சத்தமாக ரீல்ஸ் பார்ப்பது அல்லது உரத்த குரலின் போன் பேசுவது பொதுவான பிரச்சனையாக உள்ளது. இந்த நிலையில் இரவு 10 மணிக்கு பிறகு ரயிலில் இயர்போன் இல்லாமல் இசை கேட்பது, வீடியோக்கள் அல்லது ரீல்ஸ் பார்ப்பது, உரத்த குரலில் போன் பேசுவது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக 60க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டெல்லி உட்பட பல்வேறு விமானங்களில் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருவதால் பனிமூட்டம் மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக டெல்லியில் 66 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பல விமானங்கள் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் பல ரயில்களும் காலதாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேச தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருப்பதாக சாடியுள்ளார். மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே 100 நாள் வேலை திட்ட பெயரை மாற்றுவதை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பல கோடி பேரை வறுமையின் பிடியில் இருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு என்று மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கலைஞர்களை போற்றக்கூடிய அரசாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் முத்தமிழ் பேரவையின் இசை விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நடிகர் நாசருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டது. வடுவூர் SNR கிருஷ்ணமூர்த்திக்கு ராஜரத்னா விருதும், திருவாரூர் புலவர் சண்முக வடிவேலனுக்கு இயல் செல்வம் விருதும் முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கலைஞரால் உருவாக்கப்பட்ட முத்தமிழ் பேரவை விழாவுக்கு வருவது தனக்கு பெருமைதான் என்றார். கலைத்துறையில் பெரும் சாதனைகளை படைத்து இருப்பதால் கலைஞர் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை, கலைகளை மதித்த காரணத்தால் கலைஞர் ஆனார் என தெரிவித்தார். தஞ்சாவூரில் இனிப்பு கடையில் கியூஆர் கோடு ஸ்டிக்கரை மாற்றி இளைஞர் மோசடியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடை உரிமையாளர் தனது வங்கிக் கணக்கை பார்த்தபோது படம் ஏதும் ஏறாமல் இருந்துள்ளது. இதில் அதிர்ச்சி அடைந்த கடை உரிமையாளர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது கடைக்கு வந்த இளைஞர் ஊழியரை திசை திருப்பி கியூஆர் கோடு ஸ்டிக்கர் மீது தான் கொண்டு வந்த கியூஆர் கோடு ஸ்டிக்கரை ஒட்டி சென்றது தெரியவந்தது.